புட்லூர் அம்மன் கோவிலுடைய ஸ்தல வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொன்மேனி அப்படிங்கிற பெயருடைய விவசாயி ஒருத்தர் மிகவும் வறுமையில் வாழ்ந்துட்டு வந்தார். வறுமையை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மகேஸ்வரன் அப்படின்றவர்கிட்ட தன்னோட நிலத்தை அடமான வச்சு பணம் வாங்குறாரு. ஆனால் பாவம், நிலத்தை அவரால் திருப்பவே முடியல. கடனை உடனே திருப்பி கொடுக்கணும்னு மகேஸ்வரன் வற்புறுத்துறாரு. கொடுக்க முடியாமல் பொன்மேனி திணறவே கோபம் வந்தது மகேஸ்வரனுக்கு. அந்த ஊரில் இருந்த பூங்காவனத்துக்கு போயிட்டு அன்றைய இரவுக்குள்ளே நிலத்தை உழுது விதைச்சி நீர் பாய்ச்சணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு மகேஸ்வரன். ஒரே நாளில் இது எல்லாத்தையுமே செய்கிறது அப்படின்றது ஈஸியான காரியம் கிடையாது. ஆனாலும் அவனால் வேறு என்ன தான் செய்ய முடியும்? சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு சிவன் அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது அவரால் முடியல. அதனால் நிலத்தை உழணும் அப்படின்றதுக்காக பூங்காவனம் போகிறாரு பொன்மேனி. தான் எப்போவுமே வணங்கி வர்ற இஷ்ட தெய்வமான கருமாரியை கரங்கூப்பி வணங்குறாரு. நிலத்தை அந்த இரவு நேரத்தில் உழ தொடங்குறாரு. திடீர்னு அவருடைய ஏர் கலப்பை ஏதோ ஒன்றில் இடிக்குது போல் தெரியுது. என்ன அது அப்படின்னு அவர் கீழே குனிஞ்சு பார்க்கும் பொழுது அங்கே ரத்தம் பீறிட்டு வழிஞ்சோடி வருது. பிசு பிசுன்னு வடிஞ்ச ரத்தத்தை வேகமாக பீச்சுறதை பார்த்துட்டு பொன்மேனிக்கு கண்கள் இருண்டுட்டு வருது, மயக்கம் வந்துடுது. அப்படியே மயக்கமாயிடுறாரு பொன்மேனி. அப்போ ஒரு அசரீரி குரல் அவருடைய காதுகளில் கேட்குது. பயப்படாத பக்தனே, சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி மாதிரியே பராசக்தியுமாகவும் வந்தது நாங்கள் தான். நீ தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவன் போயிட்டாரு. நான் இங்கே உன்னோட நிலத்தில் மண் புற்றாக மாறிட்டேன். அந்த புத்தில் தான் நீ உன்னோட கலப்பையால் இடித்து என்னை காயப்படுத்திட்ட. அதனால தான் அதில் ரத்தம் வழிஞ்சிட்டு வருது. வலி தாங்காமல் நான் அப்படியே அங்கே படுத்துட்டேன். கவலைப்படாத, இதனால் எதுவுமே தவறாக நடக்கலை. நல்லது தான் நீ செஞ்சுருக்க. அதாவது இடித்து காயப்படுத்துறதுனால இந்த உலகுக்கு நீ என்னை காண்பிச்சு இருக்க. எங்களை வணங்குற பேர் உனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு அசரீரி கேட்குது. பொன்மேனி சுய உணர்வுக்கு வராரு. தன்னுடைய காதுகளில் ஒலித்தந்த குரல் பார்வதி தேவியோடது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இதனை அடுத்து ஊர் முழுவதுமே இந்த செய்தி பரவுது. பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் அப்படிங்கிறதுனால பூங்காவனத்தம்மன் அப்படின்னும் சிறப்பு பேரும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு உண்டு. புட்லூர் ஆலயத்துக்கு இன்னொரு ஸ்தல வரலாறும் உண்டு. ஒரு தடவை சிவனும் பார்வதியும் மேல்மலையனூருக்கு புட்லூர் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் நடந்து களைப்பு அடைஞ்சதுனால வேப்ப மர நிழலில் கர்ப்பிணியாக இருந்த பார்வதி அமர்ந்துடுறாங்க. தாகமாக இருக்கிறதுனால தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் பக்கத்தில் இருக்கிற கூவம் நதியை தாண்டி போயிட்டு தண்ணி கொண்டு வராரு. அந்த சமயத்தில் பலத்த மழை வருது. கூவம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இதனால் சிவபெருமானால் நதியை கடந்து வர முடியல. அதனால் வெள்ளம் குறையட்டும் அப்படின்னு சிவபெருமான் காத்துட்ருந்தார். இதற்கிடையில் பசி தாகத்தோடு இருந்து பார்வதி அப்படியே தரையில் விழுந்துடுறா. அவனை சுற்றி மண் குவிந்து புற்றா வளர்ந்துடுது. இந்த நிலையில் அங்கே திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து விட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்றுடுறாரு. புட்லூர் தலத்தில் பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்போதும் வளர்ந்தபடி தான் இருந்துகிட்ருக்கு. இந்த தல நாயகி நவகிரக தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கொடுக்குறா. தன்னை நம்பி வரும் பக்தர்களுடைய திருஷ்டியை விளக்கி அவங்க மீது படிந்துள்ள பில்லி சூனிய தோஷங்களை விரட்டுறா. சிலருக்கு அவள் பாம்பாக காட்சி கொடுக்குறா, சிலருக்கு மூதாட்டியாக காட்சி கொடுக்குறா. மேலும் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருக்கிற மாதிரி அம்மனே இந்த தலத்தில் இயற்கையாக தோன்றியிருக்காங்க. இந்த அதிசய தோற்றத்தை பக்தர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலத்திலையும் பார்த்துருக்க முடியாது. அதனால தான் புட்லூர் தலத்துக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. புட்லூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் இருக்கிற கர்ப்பகிரகத்துக்கு நேர் எதிரில் மண்புற்றாக மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் இருக்காங்க. சுயம்பு புற்று முழுக்க முழுக்க மஞ்சளும் குங்குமம் துலங்க அன்னை அருள் பாலிக்கிறாங்க. அன்னை ஈசானிய மூலையில் காலை நீட்டி தென்மேற்கில் தலை வைத்து மல்லாந்து இருக்காங்க. இத்தகைய சிறப்புடைய புட்லூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் கூழ் ஊற்றுறது நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும். இது வரைக்கும்
புட்லூர் அம்மன் கோவிலுடைய ஸ்தல வரலாறு பற்றி பார்த்துருக்கோம்.